அப்படின்னா டயட் பிளான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெத்தட்ல வந்து டயட் பிளான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்டா டயட் பிளான் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் முறையில் வந்துருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீவனங்களை வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மேய்ச்சல் முறையில் அப்படிங்கிறது காலையில் நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டு போங்க, ஈவினிங் வந்துட்டு கூட்டிட்டு வருவீங்க. இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த டைமிங் அப்படிங்கிறது பொருந்தாது. ஒரு சிலவங்க காலையில் கூட்டு போவாங்க, ஒரு சிலவங்க ஈவினிங் கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதாவது 50% 80% ஆஃப் ஃபீடிங் வந்துட்டு மேய்ச்சல் முறையிலே வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஏற்று வந்த ஆடு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடிஷனலாக நம்ம வந்துட்டு கலப்பு தீவனத்தை மட்டுமே நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? கலப்பு தீவனத்தை மட்டும் ஆட் பண்ணி மேக் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? கலப்பு தீவனம் பிளஸ் மேய்ச்சல்ல இதுக்கு இடையில எப்பயாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா சவுண்டில் இந்த மாதிரி வேலி மசாலா இந்த மாதிரி கழைய வகை தீவனங்களை மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டார்கெட் மெத்தட்ல இருக்கக்கூடிய டயட் பிளான். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் மார்க்கெட்டிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நான் ஆல்ரெடி அந்த மெத்தட்ல மார்க்கெட்டிங் பிளான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி